ஓம் நம சிவாய. இப்போ நாம் திசா புத்தி பலன்கள் ஒரு ஜாதகத்தில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்துக்கு கீழே நடப்பு தசா புத்தி முடிவு தேதி அப்படின்னு போட்டு சூரியன் தசை குரு புத்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஜாதகருக்கு தற்போது சூரியன் திசை நடக்குது, அதில் குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதற்கு எப்படி பலன் சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஜாதகர் பிறந்தது கன்னி லக்னத்துல பிறந்திருக்காரு. நடக்கிற திசை சூரியன் திசை. சூரியன் ஜாதகத்துல சிம்ம ராசிக்கு உரியவர். அப்போ கன்னி லக்னத்துக்கு சிம்ம ராசி என்பது 12வது ராசி அல்லது வீடு. அந்த சூரியன் கன்னி லக்னத்துல இருந்து கிளாக் வைஸில் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருக்கு. இது எப்படி சொல்லணும்னா 12ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். சரி, 9ஆம் வீடுங்கிறது ரிஷப ராசி. ரிஷப ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரங்களில் திசாநாதன் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத ராசி கட்டத்துக்கு வலதுபுறம் உள்ள கிரக பாதசாரத்தை பாருங்க. சூரியன் போட்டு ப்ளூ கலர்ல கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சூரியன் ரோகிணி 2ஆம் பாதத்துல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கன்னி லக்னத்துக்கு 12க்குடைய சூரியன் லக்னத்திற்கு 9ல ரோகிணி நட்சத்திரத்துல இருக்குன்னு பொருள். சைடுல தெரிகிற இன்னொரு சின்ன பாக்ஸை பாருங்க. சூரியன் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்குங்கிறத எடுத்து காமிச்சிருக்கேன். ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறத பிராக்கெட்ல போட்டிருக்கேன். இதை வச்சு கால்குலேஷன் எப்படி எடுக்கிறதுனா, சூரியன் என்பது கன்னி லக்னத்திற்கு 12க்குடையவன் 9ஆம் வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத சூரியனுக்கு நேரா 12,9ன்னு காமிச்சிருக்கேன். சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி, அந்த நட்சத்திர அதிபதி சந்திரன். கன்னி லக்னத்திற்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் வீட்டிலேயே இருக்காரு. அதனால 11ன்னு காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு ஜாதகத்துல ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த சார்ட்டை பாருங்க. ஒவ்வொரு வீடுகளின் தான பலன் என்னங்கிறத காட்டியிருக்கேன். இதை பத்தி ஏற்கனவே வீடியோக்குள்ள நீங்க பார்த்துருக்கீங்க. 12 அப்படிங்கிறது விரயம் அப்படின்னு அர்த்தம், 9 அப்படிங்கிறது பூர்வீகம் அப்படின்னு அர்த்தம், 11ங்கிறது லாபம். இந்த 3 நம்பரையும் கம்பைன் பண்ணுனா பூர்வீகத்துல விரயம் பண்ணி அல்லது பூர்வீகத்துல ஏதேனும் ஒன்றை விற்று அதன் மூலமாக லாபம் அடைந்தார் அப்படின்னு பொருள். மீண்டும் சொல்றேன், 12ங்கிறது விரயம், 9ங்கிறது பூர்வீக சொத்து அல்லது பூர்வீகம், 11ங்கிறது லாபம். பூர்வீக சொத்தை விற்று அதன் மூலமாக அடைந்த சேமித்த பணம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ புத்திக்கான பலனை பார்க்கலாம். இவருக்கு என்ன புத்தி நடக்குது அப்படின்னா, குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. கன்னி லக்னத்துக்கு குரு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஸ்கிரீன்ல தெரிகிற கிரகங்களினுடைய சொந்த வீடுகள் எது அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம். பாருங்க, குரு என்பது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் சொந்தக்காரர். அதை அப்படியே இந்த ராசி கட்டத்துக்கு மேல ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைத்து பார்க்கும் பொழுது கன்னி லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். சரி, அந்த குரு கடக ராசியில என்ன நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிறத சைடுல இருக்கிற கிரக பாதசாரத்தை பாருங்க. குருன்னு எழுதி சிவப்பு மையில அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். குரு பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கு. இதைய எப்படி பலனா மாத்துறது அப்படின்னா, குரு அமர்ந்த நட்சத்திரம் பூசம், பூசத்தின் அதிபதி சனி. குரு 4ஆம் வீட்டிற்கும், அதாவது கன்னி லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்போ 4, 7, 11ன்னு காட்டியிருக்கேன். குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி சனி கன்னி லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அதைத்தான் பூசம் பிராக்கெட்ல சனின்னு போட்டு 5, 6, 12ன்னு காட்டியிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா எண்களையும் கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது 4 அப்படிங்கிறது வீடு, வாசல், வண்டி, வாகனம், நிலம், குளம். 11ங்கிறது சேர்க்கை. அப்போ ஓவராலா இதில் இருக்கிற எண்களினுடைய பலன் என்னன்னா, இந்த ஜாதகர் பூர்வீகத்தில் இருக்கிற சொத்தை வித்து அதன் மூலமா கிடைச்ச பணத்துல
இடம் வாங்கி வீடு கட்டுறாரு அல்லது இருக்கிற இடத்துல வீடு கட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். திருச்சிற்றம்பலம்.